டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஜுவாலஜி உயிரி விலங்கியல்ல பாடம் 1ல் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஷின் ஆன்சர்ஸை பார்ப்போம். கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில், அதாவது பார்த்தினோஜெனசிஸ், ஆண் உயிரிகள் மட்டும் உருவாகின்றன? அரினோடோக்கி, டெலிடோக்கி, ஆம்ஃபிடோக்கி, அப்புறம் ஆனா மற்றும் ஈனான் கொடுத்துருக்கா. இதற்கு சரியான விடை அரினோடோக்கி. அரினோடோக்கின்னா இந்த மெத்தடில் கருவுறாத அண்டத்திலிருந்து ஆண் உயிரிகள் மட்டும் உருவாகும். அப்போ டெலிடோக்கினா என்ன? பெண் உயிரினங்கள் மட்டும் உருவாகும். ஆம்ஃபிடோக்கி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆண் உருவாகலாம், பெண்ணும் உருவாகலாம். ஓகேயா? அப்போ இதற்கு சரியான விடை அரினோடோக்கி. கருவுறாத அண்டத்திலிருந்து ஆண் உயிரிகள் மட்டும் உருவாகும். இதை பார்த்தினோஜெனசிஸ்னு பொதுவாக சொல்லுவாங்க. கன்னி இனப்பெருக்கம்னாலே பார்த்தினோஜெனசிஸ். கொஷின் நம்பர் 2 ஃபார் யூ. பாக்டீரியாவில் பால் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? கேமெட் உருவாக்கம் பாக்டீரியாவில் கிடையாது. எண்டோஸ்போர் என்பது சாதகமற்ற சூழ்நிலையில் நடைபெறுவது. ஜூஸ்போர் உருவாக்கம் இல்லை. இணைதல். ஆக்சுவலி இதுக்கு சரியான விடை இணைதல். உங்களுக்கு ஒன்றே சந்தேகம் வரும், பாக்டீரியாவில் பாலின பெருக்கம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாக்டீரியாவை பொறுத்தவரையும் ஒரு பாக்டீரியத்திலிருந்து மரபு பொருள் மற்றொரு பாக்டீரியத்திற்கு கடத்தப்படும். அதை பாலின பெருக்கம் என்று கூறுகிறார்களே தவிர அது பாலின பெருக்கம் அல்ல, ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஒருத்தர்டேந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஜீன் மரபு பொருள் மட்டுமே கடத்தப்படுகிறது. பாலின பெருக்கம்னா கேமெட்டுகள் இணைவு இருக்கணும், ஜைகோட் இருக்கணும், ஜைகோட் ஃபார்ம் ஆகணும், மியோசிஸ் நடக்கணும். இது மூணுமே அதில் இல்லை. அதனால் இந்த பாலின பெருக்கம்னு சொல்கிறத தவிர சரியாக ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா ஜீன் டிரான்ஸ்ஃபர்னு தான் சொல்லுவாங்க. இதற்கு ஆன்சர் இணைதல் என்பது சரியான விடை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி ஜுவாலஜி 12th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் உயிரிகளில் இனப்பெருக்கத்தில் 1 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்? வேறுபாடுகளை வேரியேஷன்னு சொல்லுவாள். பாலிலி இனப்பெருக்கத்தில் வேறுபாடு தோன்றாது, கன்னி இனப்பெருக்கத்தில் வேறுபாடு தோன்றாது. அப்போ எதில் தோன்றும்னா பாலினப்பெருக்கத்தில் மட்டும்தான் தோன்றும். எனவே இதை பொறுத்தவரை சரியான விடை பாலினப்பெருக்கம். பாலிலி இனப்பெருக்கம் எடுத்துட்டோன்னா உடல் செல்லிலிருந்து தான் ஒரு புது உயிரினம் உருவாகும். கன்னி இனப்பெருக்கத்தை எடுத்துட்டோன்னா கருவுறாத ஒரு அண்டத்திலிருந்து ஒரு புதிய உயிரி உருவாகும். எனவே அது ரெண்டுலேயும் வேறுபாட்டிற்கான பாசிபிலிட்டி இல்லை. பாலினப்பெருக்கத்தின் பொழுது முன்னாடி பாலினப்பெருக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேமீட் உருவாகிற சமயத்தில் மியோசிஸ் நடக்கும். அந்த குண்டல் பகுப்பு நடக்கிறப்ப குறுக்கே கலத்தல் என்ற நிகழ்வு நடைபெறுவதால் அதுதான் வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும். அப்போ வேறுபாடுகள் தோன்றுகின்ற ஒரே இனப்பெருக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற பாலினப்பெருக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன் உயிரிகளில் இனப்பெருக்கம் புக் பேக் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. கூற்று மற்றும் காரண வினாக்கள், அதாவது கூற்று தருவா, அதற்கான காரணம் தருவா, அதை வச்சு நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஆனால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். அவனா இருந்ததுன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது, ஆனால் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கமாக இருக்காது. ஈனா எடுத்துட்டேன்னா கூற்று சரியானது, காரணம் தவறானது. ஆப்ஷன் டி ஈஎன்னா எடுத்துட்டேன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானவை. இதை வச்சு நீங்கள் சொல்லணும். கொஷினுக்கு போகிறேன். கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை. எஸ், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பார்த்தினோஜெனசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற கன்னி இனப்பெருக்கத்தில் தோன்றுவதால் அந்த ஆண் சமூகத்தில் இருக்க பாருங்களே, ஆண் சமூகம் மட்டும் எப்பயும் ஹாப்ளாய்டாக இருக்கும், பாக்கி எல்லாமே டிப்ளாய்டு இருமய நிலையில் காணப்படும். காரணம், ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எஸ், காரணமும் சரி. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். இதற்கான விடை ஆனா. தேனீக்கள் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம்னு சொன்னால் பாருங்களேன், ஆண் தேனி உங்களுக்கு கன்னி இனப்பெருக்கம் மூலம் தோன்றுவதால் ஒரு மயம் ஹாப்ளாய்டாக இருக்கும். கருவுற்ற அண்டத்திலிருந்து பெண் தேனி தோன்றுவதால்
அதாவது பெண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனி அதெல்லாம் இருமயத்தில் இருக்கும். ஸோ இதற்கான சரியான விடை ஆனா. நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று. பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் செய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும். எஸ், சரி. பாலிலா இனப்பெருக்கம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டோன்னா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய செய்யலாம் அப்படியே பெற்றோர் மாதிரியே இருக்கும். குளோன்கள்னு சொல்லுவாள், பிரதிகள் என்று அழைப்பார்கள். கூற்று சரி. காரணம், பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. எஸ், பாலிலா இனப்பெருக்கத்தில் உடல் செல்கள் பங்கேற்கும். அங்கே மைட்டோசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற மறைமுக செல் பிரிதல் நடைபெறுவதன் காரணமாக அப்படியே எல்லாருமே யார் மாதிரி இருப்பானா, பெற்றோர் மாதிரி தான் இருப்பா. அப்போ காரணமும் சரி, காரணம் சரியான விளக்கம் ஆகும். கூற்றிற்கு சரியான விளக்கம். அப்போ இதை பொறுத்தவரை இதற்கான விடை என்னன்னா ஆனா. கூற்றும் சரி, காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.